வேலூர் அருகே ஓடும் பேருந்தில் மாணவிக்கு முதியவர் பாலியல் தொல்லை கொடுத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே ஓடும் பேருந்தில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் கைது செய்யப்பட்டார். குடியாத்தத்திலிருந்து பேருந்தில் சென்ற மாணவியிடம் பின்னால் அமர்ந்திருந்த அப்துல் லத்தீப் என்பவர் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. மாணவி அளித்த தகவலின் பேரில் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பெற்றோர் அந்த நபரை பிடித்து தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெங்களூருவில் கார் போனட்டில் ஒருவரை தொங்கவிட்டபடி டிரைவர் அசுர வேகத்தில் சென்ற காரால் பதற்றம் நிலவியது. பெங்களூருவில் சினிமா பாணியில் கார் போனட்டில் ஒருவரை தொங்கவிட்டபடி டிரைவர் அசுர வேகத்தில் காரை ஓட்டி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழைய விமான நிலைய சாலையில் இந்த அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அந்த காரின் போனட்டில் தொங்கிய நபர் வண்டியை நிறுத்துமாறு கத்தியும் டிரைவர் காரை நிறுத்தாமல் மேலும் வேகத்தை அதிகரித்துள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தீயாய் பரவியது. இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட காரை போலீசார் பறிமுதல் செய்து டிரைவரை கைது செய்தனர். இந்தோனேஷியாவில் விமானம் மீது நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்தோனேஷியாவின் தெற்கு பப்புவா மாகாணம் கொரோவாய் விமான நிலையத்தில் தரையிறங்கிய சிறிய ரக வர்த்தக விமானம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதில் விமானி மற்றும் துணை விமானி உயிரிழந்தனர். நல்வாய்ப்பாக விமானத்தில் இருந்த 13 பயணிகள் உயிர் தப்பிய நிலையில், இதேபோல் மற்றொரு பகுதியில் பப்புவா விடுதலை இயக்க கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் ஒரு ராணுவ வீரர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் பப்புவா பகுதியில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. அவிநாசி அருகே கல்லால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் விபத்து போல் சித்தரித்து நாடகமாடியது அம்பலமானது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே சின்னேரிபாளையம் கிராமத்தில் சாலையோரம் உள்ள பள்ளத்தில் உடலில் காயங்களுடன் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றிய நிலையில் முதற்கட்ட விசாரணையில் சுமார் 45 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் முகம் மற்றும் தலையில் கல்லால் தாக்கப்பட்டு கொலை செய்து இருசக்கர வாகனத்தை சாய்த்து வைத்து விபத்து போல சித்தரித்து வைத்திருந்தது தெரியவந்தது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவில் காரின் சைலன்சரில் வெளியேறிய தீயால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டது. கேரளாவில் சைலன்சரிலிருந்து தீப்பொறி வெளியிட்ட வீடியோ வைரலானதை தொடர்ந்து சட்டவிரோதமாக மாற்றம் செய்த காரை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் ஓட்டுநர் முகமது இர்ஃபானின் உரிமம் மற்றும் வாகன பதிவுச் சான்றிதழை ஓராண்டுக்கு தற்காலிகமாக ரத்து செய்துள்ளனர். மசாஜ் சென்டருக்குள் புகுந்து கத்தி முனையில் கொள்ளையடித்த ரவுடிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுபோதையில் அட்ராசிட்டி செய்தவர்கள் சிக்கியது எப்படி? மசாஜ் சென்டருக்குள் புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி பணம் நகைகளை பறித்த கேடி கும்பல் இதுதான். சென்னை வேளச்சேரி 100 அடி சாலையில் மந்த்ரா என்ற பெயரில் மசாஜ் சென்டர் இயங்கி வருகிறது. கடந்த 7ஆம் தேதி இரவு 4 பேர் கொண்ட கும்பல் மசாஜ் செய்வதற்காக சென்றுள்ளனர். ஆனால் நால்வரும் மதுபோதையில் இருந்ததால் பெண் ஊழியர்கள் மசாஜ் செய்ய முடியாது என கூறி அவர்களை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். அப்போது அமைதியாக வெளியேறிய 4 பேரும் சிறிது நேரத்தில் மீண்டும் யூ டர்ன் அடித்து மசாஜ் சென்டருக்குள் நுழைந்திருக்கிறார்கள். இம்முறை வந்தது மசாஜ் செய்ய அல்ல, கொள்ளையடிக்க. ஆம், அவர்களின் கையில் பயங்கர ஆயுதங்களும் கத்தியும் இருந்திருக்கிறது.
அந்த கத்தியை காட்டி மசாஜ் சென்டரில் இருந்த பெண் ஊழியர்களை மிரட்டி அவர்களிடமிருந்து செல்போன், பணம், தங்க நகை ஆகியவற்றை பறித்து கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி ஓடியிருக்கிறார்கள். உடனே இந்த சம்பவம் குறித்து வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பேரில் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில்தான் மசாஜ் சென்டரில் கத்தியை காட்டி மிரட்டி நகை, பணம் பறித்ததாக துரைப்பாக்கம் கண்ணகி நகரை சேர்ந்த வீரமருது, பெரும்பாக்கம் எழில் நகரை சேர்ந்த ஆனந்தகுமார் என்ற பில்லி பவுல், மானாமதுரையை சேர்ந்த ரவிக்குமார் ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடந்த விசாரணையில் பல பகீர் தகவல்கள் வெளிவந்தது. வீரமருது, ரவிக்குமார் ஆகிய இருவரும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள். இவர்கள் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளது. மது போதையில் அட்ராசிட்டி செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கும் இந்த ரவுடி கும்பல் சம்பவத்தன்று மசாஜ் சென்டருக்குள் புகுந்து கொள்ளை நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள். விசாரணை முடிவில் ரவுடி கும்பலை சேர்ந்த 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 46 கிராம் தங்க நகைகள், 5 செல்போன்கள், 1 மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தப்பி ஓடியவர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். பொத்தேரியில் பெண் மீது லாரி மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. பொத்தேரியில் சிக்னலுக்காக காத்திருந்த பெண் மீது லாரி மோதி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியை அடுத்த காவனூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் மனைவியான ராதா தனது இருசக்கர வாகனத்தில் பொத்தேரி சிக்னலில் நின்றிருந்தார். அவருக்கு முன்பாக நின்றிருந்த சரக்கு வாகனம் மீது கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகமாக வந்த லாரி மோதியதில் அந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். சூலூர் அருகே டிப்பர் லாரி மோதி மில் தொழிலாளி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. கோவை சூலூர் அருகே டிப்பர் லாரி மோதி மில் தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த முத்து இருளாண்டி சூலூர் அருகே கண்ணம்பாளையத்தில் தங்கி தனியார் மில்லில் வேலை பார்த்து வந்தார். பள்ளப்பாளையம் பாப்பம்பட்டி சாலையில் பைக்கில் சென்றபோது டிப்பர் லாரி மோதியதில் தலையில் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார். மெக்சிகோவில் தட்டம்மை தாக்கி 28 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மெக்சிகோவில் தட்டம்மை தாக்கி சமீப காலமாக 28 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 9,074 பேர் தட்டம்மையால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அதிகாரிகள் அதை தடுக்கும் வகையில் ஏறத்தாழ 2,80,00,000 தடுப்பூசிகள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதையொட்டி ஆங்காங்கே தடுப்பூசி முகாம்களுக்கும் அண்மையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வேலூர் அருகே மகளின் கணவரை கூலிப்படையை ஏவி தந்தையே கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே காதல் திருமணம் செய்த மகளின் கணவரை அவரது மாமனாரே கூலிப்படையை ஏவி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பு. அகரம்சேரி பகுதியைச் சேர்ந்த ராகவன் பணிக்கு சென்ற தனது மனைவி ஸ்வேதாவை அழைத்து வர இரவில் பைக்கில் சென்றபோது பசுமாத்தூர் மேம்பாலம் அருகே மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் ராகவனின் மாமனார் அமுல்ராஜ் கூலிப்படையை ஏவி இந்த கொலையை அரங்கேற்றியது தெரியவந்தது. மேலும் காதல் திருமணம் செய்து கொண்ட ராகவன் அவரது மனைவி ஸ்வேதாவை தொடர்ந்து கொடுமைப்படுத்தி வந்ததாகவும், திருமணமானது முதல் ராகவன் மற்றும் அவரது மாமனார் குடும்பத்தினருக்கு இடையே முன்விரோதம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அமுல்ராஜ் மற்றும் அவருக்கு உடந்தையாக செயல்பட்ட கார்த்திக் என்பவர் கைது செய்யப்பட்டனர். மேலும் பெங்களூருவை சேர்ந்த கூலிப்படையினரான 5 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அர்ஜென்டினா தலைநகர் பியூனஸ் ஐரஸில் தொழிலாளர் சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
செனட் சபையில் தொழிலாளர் சட்டத்திருத்த மசோதா குறித்து விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் வெளியில் கடும் பதற்றம் நிலவியது. மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திரண்ட போராட்டக்காரர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு இடையே மோதல்கள் ஏற்பட்டன. சில இடங்களில் கல்வீச்சு மற்றும் தள்ளுமுள்ளு சம்பவங்களும் நிகழ்ந்ததால் நிலைமையை கட்டுப்படுத்த அதிக அளவில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டனர்.